உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 2026 ஆண்டு. தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷராசி அன்பர்களே, ராசிநாதனா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். புதன் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். பலருக்கு இன்னைக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் இருக்கும். மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு அனாவசிய பயம் போயிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ பேக் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவாளுக்கெல்லாம் இன்னைக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். சில பேர் சொத்துக்கள் வைக்கணும்னு நினைப்பா பாருங்க, அவளுக்கு முயற்சிகள் வெற்றி வரும். ஆனால் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்றது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களே, பிசினஸ்ல ஒரு நல்ல லாபம் தரும். ஒரு நல்ல கிளையண்ட் கிடைப்பார். இப்போ கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ஃபாரின் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல நாள். நண்பர்கள் உதவி செய்வார்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதும் 10ஆம் இடத்துக்குரிய குரு ராசியில் இருக்கிறதும் பரிவர்த்தனா யோகம். கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சி. சில பேர் செய்யக்கூடிய தொழில் இன்னைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவா. அதில் தான் கவனமாக இருக்கணும். நம்மள்ட்ட பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இருக்காடா இல்லையா, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கு. சில பேருக்கு புதுசாக வேலை மாறுறது, சில பேருக்கு 2 வேலை கிடைக்கும். எந்த வேலையை ஒத்துக்கிறது அப்படின்னு தோணும். எப்படி பார்த்தாலும் பிஸ்னஸ் லாபம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகிறது. நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். புதன் பகவான் 9ஆம் இடத்தில் இருக்காருங்கிறது விசேஷம். கற்பனை திறன் பெருகும். உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவு வளர்ச்சி அதிகமாகும். பொதுவாகவே இந்த ஜெனரேஷனுக்கு நல்ல அறிவு வளர்ச்சி, நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கா, நல்ல அறிவு வளர்ச்சி இருக்கும். நீ தான் ராமாயணம் போன்ற புத்தகங்களெல்லாம் எடுத்து படிக்கணும். நல்ல வெற்றி தரும். வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். பாலகுமாரனுடைய பச்சை வயல் மனது இருக்கான்னு பார்க்கணும். நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிக்கணும். படிக்க படிக்க வாழ்க்கையில் முன்னேற்றம். உங்களுடைய செயல்களை சிலருடைய பேச்சுக்கள் தடுக்கும்படி கான்சன்ட்ரேஷன் மாறும். அதில் கவனமாக இருந்தெல்லாம் போகும். செயல் வெற்றி உண்டு. சிம்மராசி அன்பர்களே, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த கணக்கு பண்ணணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவைப்படுறது. சிம்மராசிக்கார அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தாய் வாழ்கிற போது அவளை கவனிக்காமல் விட்டுட்டு அம்மா போன பிறகு என் தாயனும் கோயிலை காக்க மறந்துட்ட பாவியடி கிளியேன்னு சொன்னால் பிரயோஜனம் உண்டோ? பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதையும் சிம்மராசியில் இந்த மகம் நட்சத்திரம் இருக்கு பாருங்க. ஏற்கனவே பிதுர் சாபம் வாங்கினேன். சாபம் அந்த குடும்பத்தில் இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கான்னா அவள்லாம் அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். சில பேருக்கு வீடு மாற்றம் இப்போ ஏற்படும். படிப்பில் அதிக கவனம் எடுத்துக்கணும். கன்னிராசி அன்பர்களே, பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கல்யாணத்துக்கு நல்ல வரன் அமையும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். பிசினஸ்ல புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். பேச்சாளர்கள், எழுத்தாளர்களுக்கு நல்ல பெரும்புகளும் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானுடைய பார்வை அற்புதம். உங்களுக்கு என்ன வேணுமோ இப்ப மகாலட்சுமியை வேண்டிக்கணும். அங்கம் ஹரே புழகபுக்ஷணமாட்சயந்தி பிருங்காங்கனேவ முகுஷாபரணம் தமாலம் அங்கீகிருதாயில விபுதீரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மமங்கள தேவதாயா. கனகதாரா சோஸ்திரத்தை சொல்லுங்க. செல்வ செழிப்பு பெருகும். வீட்டில் சுப செய்திகள் கூடி வரும். நல்ல வேலை கிடைக்க போகிறது. ஹெல்த் ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக போகிறது. நல்ல நாள்.
விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு நம்ம ராசிக்குள்ள தான் இருக்கார். பிசினஸ்ல நல்ல லாபம் தரப்போறார். ஆபீஸ்ல ஒரு பதவிக்கு 2 பதவி கொடுத்து 2 பொறுப்பை கொடுப்பா, செய்து காட்டுங்க. நீங்க ஒரு வேலையை செய்துட்டு இது பத்தாது, இன்னொரு பொறுப்பையும் தரோம், அதையும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுவா, ஏத்துப்பீங்க. நன்மைகள் பெருகும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். காதல் உறவுகள் மலரும். தனுசு ராசி அன்பர்களே, செயற்கரிய செய்வார் பெரியர். நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்யப்பொருள், முக்கியமான காரியங்களை செய்யப்பொருள். அதில் ஒன்று, அம்மாவுடைய உடல்நலம் இருக்கு இல்லையா, அது அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இன்னைக்கு அதிக கவனம் தேவைப்படுறது. வெளிநாட்டு பிசினஸ் லாபகரமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ஒரு லாபகரமான நாள். பிசினஸ்ல நல்ல லாபகரமாக இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பல துறைகளில் நம்பர் 1 வரதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அதை பண்ணுவேன். பயணங்கள் திருப்திகரமாக அமையும். தொழில் முயற்சிகளில் நல்ல லாபம் கூடும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. கும்பராசி அன்பர்களே, சார் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், பிசினஸ் பண்ணாம இல்லை, ஆனால் வருமானம் வரலையே அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், திருநள்ளாறு போகணும். பிராணாம்பிகை சமேத தர்ப்ப ஆரண்யேஸ்வரரை வழிபாடு செய்யணும். மங்கள சனீஸ்வரன் அருள் பாலிக்கிறார், அவரை நமஸ்காரம் பண்ணணும். மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவா, அபிஷேக பாலை வாங்கி சாப்பிடணும். இந்த கும்பராசிக்காரன் அப்படி திருநள்ளாறு போயிட்டு வந்தால் இப்போ பெரிய விசேஷம். நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல தொழில் அமையும். நல்ல வாழ்க்கை நலம் பெருகும். எதிர்பார்க்கிற ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபினான்ஷியலாக நல்ல மாற்றங்கள் வந்துன்னு இருக்கு உங்களுக்கு. மீனராசி என்பர்களே, வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. ஒரு நாட்டில் இருக்கிறவா இன்னொரு நாட்டுக்கு மாற போறீங்க. எல்லாம் சரி, கொஞ்சம் உணவு செரிமான பிரச்சனைகள் இருக்கு. இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கு. அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் மருத்துவத்துறையில் கார்டியோ வாஸ்குலர் சர்ஜன், பல்மனாலஜிஸ்ட் இவாளுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் பெருகும். நல்ல புகழ் பெருகுவதற்கும் கைராசி மருத்துவர்கள் என்ற பெயர் கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் பெருகும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?